Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 771 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன எபிசோட்ல நம்ம லூஃபி கிட்ட கின்னு காஞ்சிரோ ரைசோ 3 பேரும் காலில் விழுந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, கைடோவை எப்படியாச்சும் நாங்க தோக்கடிச்சு மறுபடியும் எங்க கண்ட்ரியை காப்பாத்தணும்னு ஹெல்ப் கேட்டானுங்க. ஆனா லூஃபி ஒரே செகண்ட்ல முடியாதுன்னு சொல்லிட்டான். உடனே எல்லாத்துக்குமே தூக்கி வாரி போடும், என்ன சடனா முடியாதுன்னு சொல்லிட்டானேன்னு உசோப்பு தான் பயங்கரமா கடுப்பாவான். ஏன்னா இவங்க எல்லாருமே இவ்வளவு நாளா ஒன்னா டிராவல் பண்ணி ஏகப்பட்ட பஞ்சாயத்தை பார்த்திருக்காங்க. அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸுங்க தானே, ஹெல்ப் பண்ணணும்ல. ஆனாலுமே திருப்பி அவன் முடியாதுமா. உடனே உசோப்பு அவனை தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சு தள்ளிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் அவங்க கூட ஜாயின் பண்ணாதான் இவங்க சேஃபா இருப்பாங்கன்னு. என்ன உனக்கு மூளை கீழே கெட்டு போச்சான்னு லூஃபிய போட்டு பட்டாத பாடுபடுத்திட்டு நேரம் அவங்க கிட்ட போய் அவன் சொன்னதெல்லாம் காலை வாங்கிக்காதீங்க, அவனுக்கு இன்னும் 4 இழுப்பு இழுத்துட்டு வந்தான்னா ஆட்டோமேட்டிக்கா சரியாயிருவான், சோ கொஞ்ச நேரம் மட்டும் பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டு போய் லூஃபிய போட்டு படாத பாடுபடுத்துவாங்க. என்னடா இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற, அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்கல்ல அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு அவனை போட்டு வாங்கிட்டு இருக்கும் போது நம்ம நமி இருந்துட்டு லூஃபி சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்குதும்பா. அப்ப ஏதோ ஒரு விஷயத்த லூஃபி நோட் பண்ணி தான் பண்ணிருக்கான் போல. நமி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு என்ன மேட்டருமான்னு கேட்டா அவன் நான் நெகோசியேட் பண்ண போறேன்பா. அதாவது இவங்க கூட சேர்ந்து சண்டை போடணும்னா எங்களுக்கு இவ்வளவு காசு கொடுங்கன்னு கேட்க போறானாம். ஐயோ கொல்றாளேன்னு சொல்லி அவகிட்ட போய் மண்டையா உடச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் லூஃபி எந்திரிச்சு நம்ம மோமோவை பார்த்து கத்திட்டு இருப்பான். நீ இப்படியே தான் அழுதுகிட்டு இருக்க போறியா, உன்னை நான் முக்கியமான ஆளுன்னு நினைச்சேன், என்னாச்சு உனக்கு, நீ தானே இந்த கூட்டத்துக்கு தலைவன், இப்படியே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க போறியா அப்படி இப்படின்னு இவன் ஒரு சைடு கத்த ஆரம்பிச்சோன்னே எல்லாத்துக்குமே ஷாக் ஆயிரும். ஏன்னா இவ்வளவு நேரம் அவனை ஒரு மனுஷனா மதிக்காம என்னடா ஓவரா பண்றேன்னு மண்டமண்டியா கொட்டி பயங்கரமா சண்டை போட்டானுங்க. ஆனா இப்போ முக்கியமான ஒரு டெசிஷன் எடுக்க வரும்போது பெரியவங்க சொல்லிட்டு இருக்கிறத எதையுமே கேட்காம நேரா அவன் மோமோ கிட்ட தான் போய் கேட்க போறான். அவன் அப்பவும் அழுகவில்லை, லூஃபியை பார்த்து இன்னும் கதறி அழுவான். அந்த டைம் நமி வந்து லூஃபியை அடிப்பா பார்க்கணுமே அடி, ஏண்டா 8 வயசு பையன் கிட்ட இப்படியாடா பேசுறேன்னு சொலுப்புன்னு ஏப்புடாம அப்பிட்டு இருப்பா. பின்னாடி உசோப்பு வேற லாக் பண்ணிக்குவான். மொத்தத்துல லூஃபி வந்து என்ன இருந்தாலும் அந்த தலைவன் கிட்ட கேட்டு முடிவெடுக்கணும்னு பாக்குறான். ஆனா ப்ரூக் என்ன சொல்லுவான், அவன் அந்த தலைவர்கள் வம்சாவளியில பிறந்த பையன் தான், ஆனா இன்னுமே அந்த பொடி பையன் வளர்ந்து பெரிய ஆளாகல, 8 வயசு தானே ஆகுது, அவன் ஒரு முடிவெடுக்கிற நிலைமையில இருந்தான்னா அவன்கிட்ட கேட்டிருக்கலாம். இப்போதைக்கு இந்த விஷயம் எல்லாத்தையுமே நீ பெரியவங்க கிட்ட பேசியே முடிவெடுத்துக்கலாமேங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அவன் அதெல்லாம் எதையும் கண்டுக்காம நேரா லூஃபி கிட்ட போவான். வழியில நமி மத்தவங்க எல்லாம் கூப்பிட்டு பார்ப்பாங்க, ஆனா அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். அப்படி போனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா சொன்ன விஷயங்கள்லாம் அவனுக்கு ஞாபகத்துக்கு வரும். இந்த உலகம் ரொம்பவும் பெருசு மொமனசுகே, உன்னால எல்லாத்தையுமே பார்க்க முடியாது, எப்பவுமே எல்லாருமே ஒன்னா இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. அப்ப அந்த டைம் அவனுக்கு அந்த சின்ன விஷுவல்ஸ் எல்லாம் வந்துட்டு போகும். மோமோ இருந்துட்டு நெருப்புக்குள்ள அம்மானு கத்தி கதறி விழுந்தடிச்சு ஓடுறான். ஏகப்பட்ட பேர் அட்டாக் பண்றாங்க, மக்கள்லாம் நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் மொமனசுகேவை பார்த்து சொல்ற ஒரே வார்த்தை ஓடு ஓடு ஓடு. அவனால அந்த டைம் எதுவுமே பண்ண முடியல. இப்ப நம்ம லூஃபி முன்னாடி எப்படி அழுதுகிட்டே வந்து நிக்கிறானோ அதே மாதிரி தான் அந்த கைடோக்கு முன்னாடியும் போய் நின்னான். அவன் முன்னாடி இந்த பெரிய சைஸ்ல இருக்க நம்ம ஒயிட் பியர்டு போய் நின்னாலே சின்ன பையன் மாதிரி தான் தெரியும். மொமனசுகே அந்த டைம் சின்ன பையன், குழந்தை, அவன் தம்மா கூண்டி எருமை மாதிரி தான் இருந்திருப்பான். அவனை பார்த்துட்டு தம்பி உன் டாடி ஒரு ஃபூலிஷான லாடு, நீ நினைக்கிற மாதிரி பெரிய அப்பாட்டகர் லாடெல்லாம் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு நரம்பு பொட்டைக்க வெறியேறுது. அதெல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு நான் கைடோவை கொன்னே தீரணும்னு தொண்டை எளிய கத்துவான். ஏன்னா அவன் அவங்க அம்மா அப்பாவை கொண்டிருக்கான், அவனை இவன் கையால பழி வாங்கணுமாமா. அவனுக்குமே சீக்கிரமா வளர்ந்து வந்து அவங்க அம்மா அப்பாவை கொண்டவனை பழி வாங்கணும்னு ஆசைதான். ஏன் இவனை காப்பாத்தின மத்தவங்க எல்லாத்தையுமே காப்பாத்தணும்னு கூட ஆசைதான். ஆனா என்ன பண்றது, பொடிப்பையலா போயிட்டானே. இதெல்லாம் அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே டியூக்கும் மாஸ்டர் வைப்பரும் இதை கேட்டுட்டு தேம்பி அழுவாங்க. அவனுக்கு கவலை, அந்த கைடோவை அட்டாக் பண்ற அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இல்ல, சின்ன பையனா இருக்கும்னு. அதனால அவனுக்கு இப்ப லூஃபி கூட சேர்ந்து சண்டை போடணும். சோ எனக்கு ஹெல்ப் பண்ணு லூஃபி, உன்னோட உதவி எனக்கு தேவை, நான் கெஞ்சி கேட்கறேன்னு சொல்லி மண்டி போட்டு கேட்க வருவான். அதுக்குள்ள லூஃபி தடுத்து எனக்கு புரியுது, நீ கெஞ்சலாம் வேண்டாம், வா நம்ம இதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து அந்த கைடோவை போட்டு பொலந்து கட்டுவோம், நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண்ணுன்னு சொல்லி கை நீட்டுவானா. அவன் கையை பிடிச்சிட்டு ஓகே தட்டி பிரிப்போன்னு சொல்லுவான்னு பார்த்தா அந்த கையை பிடிச்சி தேம்பி அழ ஆரம்பிச்சிருவான். அட வீணா போனவனே, நீ இப்ப என் கையை கிரிப்பா பிடிச்சிக்கிட்டு சாதிச்சு காட்டுவோன்னு சந்தோஷமா சத்தமா சொல்லணும், இப்படி அழக்கூடாதுன்னு சொன்னா கேட்க மாட்டான். எனர்ஜி கூடு முட்டு கூடுமா. இப்படி இவங்க பண்றதை பார்க்கும்போது சுத்தி இருக்கவங்களுக்கு சிரிப்பா வரும். கேட் வைப்பர்கள்லாம் செம ஹாப்பி, வாவ் நம்ம லீடர்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்ந்துட்டாங்க, இனிமேட்டு அதிரடி தான் கலக்கல் தான் அப்படி இப்படின்னு. அப்பெல்லாம் வந்து பார்த்துட்டு ஏன்டா கொய்யால என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு உனக்கு தோணலையாடா கொய்யாலம்பானா. அட இது நல்ல முடிவு தானப்பா, ஏன் மூஞ்சி அப்படி உருன்னு வச்சிருக்க, வைக்காத நல்லா இல்லம்மா. அவனுக்குமே லூஃபி என்ன முடிவு எடுத்தாலும் ஓகே தான், சும்மா நான் இருக்கேன்னு தெரியணுங்கிறக்காக அப்படி வந்து சொல்றான். இவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது, மொமனசுகேவை இவங்க இன்னுமே ஒரு சின்ன பையனா தான் பாக்குறாங்க. ஆனா அவன் குசுகி கிளானோட ஒரு ஹெட், அதை இவங்க யோசிச்சு பார்க்கல. ஆனா லூஃபி யோசிச்சு
மதிச்சிருக்கான். இவங்க அந்த ஒரு விஷயத்த மறந்துட்டு அவனை ப்ரொடெக்ட் பண்றதுல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. இனிமேட்டு லூஃபி மாதிரி ஒரு முழு மனுஷனா அவனை மதிக்கணுங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம லூஃபி ஆல்ரைட் காய்ஸ் எல்லாம் ஒண்ணு சேருங்க. இனிமேட்டு நம்மளோட அடுத்த டார்கெட் எம்பயர் கைடோவோட பட்டக்ஸ உதைச்சு அவனை பறக்க விடுறதான். எல்லாரும் தயாரா? இப்ப நம்ம கூட நிஞ்சா, பைரட்ஸ், மிங்க், சாமுராய்னு அத்தனை பேர் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. தட்டி பிரிக்கணும் அப்படின்ட்டு அத்தனை பேரும் ஒன்னா எல்லாம் கையை தூக்குவாங்க. நமி பார்த்துட்டு நிஞ்சாலாம் அந்த கூட்டத்துக்கு தேவைதானான்னு கேவலமா கேப்பா. உசோப்பு சாப்பர் புருக்கு விட மாட்டாங்களே. கண்டிப்பா தேவைமானுங்க. சரி, இப்போ ஒரு வழியா கைடோவை காலி பண்ண ஒரு கூட்டமா இவங்க ரெடி ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்க என்ன மாதிரி பிளான போட்டு அந்த கைடோவை காலி பண்றாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.